வெற்றிலைக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. கும்பகோணம், பி. வேலூர், சி. ஆவடி, டி. கடலூர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ கும்பகோணம். கிராம்புக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. கன்னியாகுமரி, பி. நெய்வேலி, சி. வேலூர், டி. கடலூர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி. நுங்குக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. பவானி, பி. சாத்தூர், சி. உறையூர், டி. குடியாத்தம். சரியான பதில் ஆப்ஷன் டி குடியாத்தம். தேனுக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. தருமபுரி, பி. பவானி, சி. ஆவடி, டி. மார்த்தாண்டம். சரியான பதில் ஆப்ஷன் டி மார்த்தாண்டம். இது மட்டும் இல்லாமல் கொல்லிமலையும் தேனுக்கு பெயர் பெற்ற ஊர் தான். சுருட்டுக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. தருமபுரி, பி. அரியலூர், சி. உறையூர், டி. ஆற்காடு. சரியான பதில் ஆப்ஷன் சி உறையூர். முந்திரிக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. தஞ்சாவூர், பி. திருமங்கலம், சி. உறையூர், டி. நெய்வேலி. சரியான பதில் ஆப்ஷன் டி நெய்வேலி. தேநீருக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. வால்பாறை, பி. ஊட்டி, சி. கொல்லிமலை, டி. ஆனைமலை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ வால்பாறை. கரும்புக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. பொள்ளாச்சி, பி. பண்ருட்டி, சி. கோவை, டி. தேனி. சரியான பதில் ஆப்ஷன் டி தேனி. முருங்கைக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. தியுமங்கலம், பி. அரவன்குறிச்சி, சி. கீழக்கரை, டி. கரூர். சரியான பதில் ஆப்ஷன் பி அரவன்குறிச்சி. வாழைப்பழத்துக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. தஞ்சாவூர், பி. கும்பகோணம், சி. சத்தியமங்கலம், டி. புதுக்கோட்டை. சரியான பதில் ஆப்ஷன் சி சத்தியமங்கலம். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். தைலத்துக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. நீலகிரி, பி. புத்தூர், சி. கொல்லிமலை, டி. வால்பாறை. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். மஞ்சளுக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. திருப்பூர், பி. சேலம், சி. ஈரோடு, டி. கரூர். சரியான பதில் ஆப்ஷன் சி ஈரோடு. மக்ரூனுக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. கடலூர், பி. தூத்துக்குடி, சி. ராமநாதபுரம், டி. நாகப்பட்டினம். சரியான பதில் ஆப்ஷன் பி தூத்துக்குடி. மாசி கருவாடுக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. கடலூர், பி. தூத்துக்குடி, சி. ராமநாதபுரம், டி. ராமேஸ்வரம். சரியான பதில் ஆப்ஷன் டி ராமேஸ்வரம். நிலக்கடலைக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ. ஆலங்குடி, பி. கும்பகோணம்,
சி விழுப்புரம், டி பெரம்பலூர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆலங்குடி. கோலா மீனுக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ தூத்துக்குடி, பி கடலூர், சி திருவாரூர், டி நாகப்பட்டினம். சரியான பதில் ஆப்ஷன் டி நாகப்பட்டினம். தேன் குழலுக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ வேலூர், பி காரக்குடி, சி திருவாரூர், டி பரமக்குடி. சரியான பதில் ஆப்ஷன் பி காரைக்குடி. அப்பளத்துக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ வேலூர், பி சிதம்பரம், சி விருதுநகர், டி கல்லிடைக்குறிச்சி. சரியான பதில் ஆப்ஷன் டி கல்லிடைக்குறிச்சி. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். புரோட்டாவுக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ புதுக்கோட்டை, பி ஈரோடு, சி விருதுநகர், டி மதுரை. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். கொசு வலைக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ கரூர், பி ஈரோடு, சி திருப்பூர், டி கோவை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ கரூர். தேங்காய்க்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ பொள்ளாச்சி, பி ஈரோடு, சி தேனி, டி கரூர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ பொள்ளாச்சி. பனங்கற்கண்டுக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ தூத்துக்குடி, பி திருச்செந்தூர், சி ராமநாதபுரம், டி சாயல்குடி. சரியான பதில் ஆப்ஷன் பி திருச்செந்தூர். மலை வாழைக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ தேனி, பி கொல்லிமலை, சி பொள்ளாச்சி, டி சிறுமலை. சரியான பதில் ஆப்ஷன் டி சிறுமலை. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். கருப்பட்டிக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ உடன்குடி, பி பரமக்குடி, சி ராமநாதபுரம், டி திருச்செந்தூர். இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஜமுக்காலம்க்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஏ அணைக்கரை, பி அரியலூர், சி கடலூர், டி பவானி. சரியான பதில் ஆப்ஷன் டி பவானி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் கேட்கப்பட்ட கிவ்வே கொஸ்டினுக்கு நீங்கள் சரியான பதிலை கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். டோட்டலாக எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கோமோ அத்தனை கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கணும். அதாவது கிவ்வே கொஸ்டின் மட்டும். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் நம்ம கிவ்வே கேட்டிருக்கோமோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க. ஓகே, இப்போ கிவ்வேக்கான ரூல்ஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண டேட் செப்டம்பர் 3, 2025 வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து 15 டேஸ்க்குள்ளே, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதிக்குள்ளே இந்த வீடியோக்கு 2000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ எலிஜிபிள், அதாவது கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அதுக்குள்ளே இந்த 15 டேஸுக்குள்ளே 2000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ எலிஜிபிள் ஆகி இது கிவ்வேக்கு எலிஜிபிளாக அதுலேருந்து ரேண்டமாக ஒரு ஆள், அதாவது கரெக்டான பதில் அளிச்சிருக்க ரேண்டமான ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு பரிசு நம்ம கொடுக்க போகிறோம். இதான் கிவ்வே ரூல்ஸ். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம கிவ்வே ரூல்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் யாருமே பார்க்காம கிவ்வே என்னாச்சுன்னு கேட்குறீங்க. பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் கிவ்வே ரூல்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியும்.
ஓகே, இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணுங்கள். அதுபோல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் இந்த வீடியோ எதுவும் குறைகள் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோ கரெக்ட் பண்ணுறேன். அதே போல் உங்களுக்கு எது போல் குயிஸ் ஜிகே ரிலேட்டிவான உங்களுக்கு வந்து குயிஸ் வீடியோ வேணுமோ அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ரிலேட்டிவான வந்து வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். நம்ம இதுபோல் இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.